ஹாப்பி டே, வெல்கம் டு ஸ்டாக் இன்சைட்ஸ். நம்ம சேனலில் டெய்லி ஸ்டாக் நியூஸோட அப்டேட்ஸ் தான் பார்த்துட்டு வரோம். இன்றைக்கி செப்டம்பர் 15 மார்க்கெட்டில் என்னென்ன இம்பார்ட்டன்ட் நியூஸ் வந்ததுன்னு டீட்டெயிலாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி மார்க்கெட் இன்றைக்கி எப்படி க்ளோஸ் ஆகிருக்குன்னு பார்க்கலாம். நிஃப்டி 50 0.18% ரெட்டில் க்ளோஸ் ஆகிருக்கு. பிஎஸ்சி சென்செக்ஸ் 0.14% ரெட்டில் க்ளோஸ் ஆகிருக்கு. பேங்க் நிஃப்டி 0.14% க்ரீனில் க்ளோஸ் ஆகிருக்கு. நிஃப்டி ஐடி 0.58% ரெட்டில் க்ளோஸ் ஆகிருக்கு. வித் எல்லாமே பிஎஸ்சி மிட் கேப், நிஃப்டி மிட் கேப் 50, நிஃப்டி 200 எல்லாமே மார்ஜினலாக ஃப்ளாட்டாக தான் க்ளோஸ் ஆகிருக்கு. எதுவுமே 1%க்கு மேலே இல்லை, எதுவுமே 1%க்கு கீழேயும் இல்லை, டவுன்லேயும் ரெட்லேயும் இல்லை. ஸோ எல்லாமே ஃப்ளாட்டாக தான் இன்றைக்கி க்ளோஸ் ஆகிருக்கு. இன்றைக்கி யார் நிஃப்டி 50ல் டாப் கெய்னர்ஸ்னு பார்த்தோன்னா ஜியோ ஃபினான்ஷியல் சர்வீசஸ் 1.34% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. பஜாஜ் ஃபினான்ஸ் 0.66% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. எட்டர்னல் 0.60% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. நிஃப்டி 50ல் டாப் லாஸஸ் யாருன்னு பார்த்தோன்னா ஏஷியன் பெயிண்ட்ஸ் 1.72% டவுனில் க்ளோஸ் ஆகிருக்கு. சிப்லா 1.68% டவுனில் க்ளோஸ் ஆகிருக்கு. M&M 1.67% டவுன் மீன்ஸ் ரெட்டில் க்ளோஸ் ஆகிருக்கு. யார் நிஃப்டி 50ல் டாப் கெய்னர்ஸ்னு பார்த்துட்டோம், டாப் லாஸஸும் பார்த்துட்டோம். அடுத்தது பேங்க் நிஃப்டியில் யார் டாப் கெய்னர்ஸ்னு பார்த்தோன்னா கனரா பேங்க் 1.40% க்ரீனில் க்ளோஸ் ஆகிருக்காங்க. பிஎன்பி 1.12% க்ரீனில் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஃபெட்ரல் பேங்க் 0.99% க்ரீனில் இருக்குது. அண்ட் தென் டாப் லாஸஸ் யாருன்னு பார்த்தோன்னா நிஃப்டி பேங்க்கில் ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க் 0.59% ரெட்டில் க்ளோஸ் ஆகிருக்கு. ஆக்சிஸ் பேங்க் 0.09% ரெட்டில் க்ளோஸ் ஆகிருக்கு. இண்டஸ்இண்ட் பேங்க் 0.09% ரெட்டில் க்ளோஸ் ஆகிருக்கு. ஸோ ரொம்ப அதிகமாகலாம் டவுன் ஆகலை. பேங்க் நிஃப்டியில் எல்லாமே 1%க்கு கம்மியாக தான் இருக்குது. ஸோ இன்றைக்கி வேறு என்ன இம்பார்ட்டன்ட் நியூஸ் வந்திருக்குன்னு பார்க்கலாம். அனில்குமார் சௌத்ரி இவங்க கேஆர்பிஎலோட டைரக்டர், இவங்களோட ஜாப்பை குவிட் பண்ணியிருக்காங்க. எதனால், என்ன ரீசன் சொல்கிறாங்கன்னா, கம்பெனி எந்த ஒரு நல்ல ரூல்ஸையும் ஃபாலோ பண்ணுறதில்ல. அது மட்டும் இல்லாமல் நிறையா இம்பார்ட்டன்ட் இன்ஃபர்மேஷனை ஹிடன் பண்ணுறாங்க. மணியை ப்ராப்பராக கம்பெனியோட முன்னேற்றத்துக்கு யூஸ் பண்ணுறதும் இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் அவங்க ரெசிக்னேஷன் பண்ணியிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இந்த நியூஸ் வந்தோடனே கேஆர்பிஎலோட ஷேர் 12% வரைக்கும் மார்னிங்லேயே ஃபால் ஆயிருந்தது. இதை பற்றி கம்பெனி வேறு எந்த தகவலும் தரலை. சக்தி பாம்ஸ் இன்றைக்கி 4% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அவங்க ஒரு ஆர்டர் பண்ணியிருக்காங்க. 347 crore ஆர்டர். என்ன ஆர்டர்னா 34,720 சோலார் வாட்டர் பம்ப்ஸ் ஃபார்மர்ஸ்க்கு சப்ளை பண்ணுறதுக்கான ஆர்டர் கிடச்சிருக்கு. அதுவும் கவர்மெண்ட் ஸ்கீம்க்கு கீழே, மகாராஷ்டிரா கவர்மெண்ட் ஸ்கீம் கீழே கிடச்சிருக்கு. இதோட ஒர்க் பார்த்திங்கன்னா 1037 crore சொல்லியிருக்காங்க. க்ரோ வர நவம்பர் மாதம் ஐபிஓ பிளான் பண்ணுறதா போயிட்டுருக்கு. அதோட வேல்யூஷன் பார்த்திங்கன்னா $9 billion சொல்லியிருக்காங்க. கம்பெனி நல்ல ப்ராஃபிட் அண்ட் க்ரோத் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. 15 million யூசர்ஸ் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நிறையா நியூ ப்ராடக்ட்ஸ் டெவலப் பண்ணுறதாகவும் சொல்லியிருக்காங்க. இந்த ஐபிஓட சைஸ் பார்த்திங்கன்னா எவ்வளோ அரௌண்ட் சொல்லியிருக்காங்கன்னா $800 million $1 billion வரைக்கும் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. க்ரோ ஜிஹெச்வி இன்ஃப்ரா ப்ராஜெக்ட்ஸ் போனஸ் இஷ்யூ சொல்லியிருக்காங்க. நீங்கள் ஆல்ரெடி 2 ஷேர் வச்சுருந்தீங்கன்னா 3 நியூ ஷேர்ஸ் கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் ஸ்டாக் ஸ்ப்ளிட்டும் சொல்லியிருக்காங்க. ஆல்ரெடி எக்ஸிஸ்டாக இருக்கிற ஒரு ஷேருக்கு 2 ஸ்மாலர் ஷேர்ஸ் கிடைக்கும் ஸ்ப்ளிட் பண்ணதுக்கப்புறம்னு சொல்லியிருக்காங்க. இது லாஸ்ட் டே டு பை ஃபார் த எலிஜிபிலிட்டி சும்மா செப்டம்பர் 15. இதுக்கான ரெக்கார்ட் டேட் நாளைக்கு செப்டம்பர் 16 டியூஸ்டே. October 1 RBI ரேட் கட் இன்ட்ரெஸ்ட் ரேட் கட் எதிர்பார்க்கப்படுது 25 பேசிஸ் பாயிண்ட். எதனாலனா யூஎஸோட ஃபெட் மீட்டிங் இந்த ரேட் கட்கான மீட்டிங் கம்மிங் வீக் செப்டம்பர் 16, 17 நடக்க போகுது. அதாவது நாளான்னைக்கு நடக்க போகுது. அங்கே ஃபெட் ரேட் கட் எதிர்பார்க்கப்படுது, கண்டிப்பாக கட் பண்ணுவாங்கன்னு. ஸோ அது அங்கே கட் பண்ணாங்கன்னா நமக்கு இந்தியாவில் ஆர்பிஐயும் 25 பேசிஸ் பாயிண்ட் கண்டிப்பாக கட் பண்ணுவாங்க. அது மட்டும் காரணம் இல்லை, இந்தியாவுடைய இன்ஃப்ளேஷன் பார்த்திங்கன்னா லோவாக இருக்குது, அரௌண்ட் 2% தான் இருக்குது. ஆனால் க்ரோத் ஸ்டேபிளாக தான் இருக்குது. எதனாலன்னா இந்த ஜிஎஸ்டி ரிடக்ஷன் பண்ணாங்களா, அதுதான் இப்போ சப்போர்ட் பண்ணிகிட்ருக்கு. அதனால் 25 பேசிஸ் பாயிண்ட்ஸ் ஆர்பிஐ இன்ட்ரெஸ்ட் ரேட் கட் பண்ணுவாங்கன்னு எதிர்பார்க்கப்படுது. ரயில்வே ஸ்டாக்ஸ்லாம் இன்றைக்கி இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஆர்விஎன்எல், இர்கான், டெக்ஸ்மாக்கோ ரயில், ஜூபிட்டர் வேகன்ஸ் எல்லாமே இன்க்ரீஸ் ஆகிருக்கு. எல்லாமே நியூ ஆர்டர்ஸ் கிடச்சிருக்கு.
ஆர்விஎன்எல்க்கு ஒரு மேஜர் கான்ட்ராக்ட் கிடச்சிருக்கு எலக்ட்ரிஃபிகேஷன் ஒர்க் போபாலில். இன்றைக்கி 5% இன்க்ரீஸ் ஆகிருக்கு ஆர்விஎன்எல் நான் பார்க்கும்போது. டெக்ஸ்மாக்கோ ரயிலும் 129 crore கான்ட்ராக்ட் கிடச்சிருக்கு ஒரு ட்ராக்ஷன் எக்யூப்மெண்ட் பண்ணுறதுக்கானது. நாக்பூரில் ஸ்டாக் 2.80% இன்க்ரீஸ் ஆயிருந்தது. ஜூபிட்டர் வேகன்ஸோட சப்சிடரிக்கு ஒரு ஆர்டர் கிடச்சிருக்கு 9000 LHB ஆக்சல்ஸ். அதோட ஒர்க் பார்த்திங்கன்னா 113 crore. ஸ்டாக் வந்து இன்றைக்கி 3.20% வரைக்கும் இன்க்ரீஸ் ஆயிருந்தது. இர்கான் 6% வரைக்கும் இன்றைக்கி இன்க்ரீஸ் ஆயிருந்தது. இன்ஜினியர்ஸ் இந்தியா 3% இன்றைக்கி இன்க்ரீஸ் ஆகிருக்கு. கம்பெனி 618 crore இன்டர்நேஷ்னல் ஆர்டர் கிடச்சிருக்கு. என்ன ஆர்டர்னு பார்த்தீங்கன்னா டு ப்ரொவைட் ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட் கன்சல்டன்சி பண்ணுறதும், அது மட்டும் இல்லாமல் EPCM அதாவது இன்ஜினியரிங் ப்ரொக்யூர்மெண்ட் அண்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் மேனேஜ்மெண்ட் பண்ணுறதுக்கான ஆர்டர் தான் கிடச்சிருக்கு. எங்கன்னா ஆஃப்ரிக்காவில் உள்ள ஒரு புது ஃபெர்டிலைசர் பிளான்ட்லேருந்து கிடச்சிருக்கு. ஸோ அந்த நியூஸ் வந்தோடனே இன்றைக்கி இன்ஜினியர்ஸ் இந்தியா 3% வரைக்கும் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அலம்பிக் ஃபார்மா இன்றைக்கி இன்க்ரீஸ் ஆகிருக்கு 2.5% வரைக்கும் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. இவங்களுக்கு EIR ரிப்போர்ட் கொடுத்துருக்காங்க US FDA ஃபார் இட்ஸ் API மேனுஃபேக்சரிங் யூனிட்க்கு. அது மட்டும் இல்லாமல் இவங்க US FDA ஃபைனல் அப்ரூவலும் கொடுத்துருக்காங்க. பல்மனரி ஹைப்பர் டென்ஷன் ஒரு டேப்லெட், அந்த நோய்க்கான டேப்லெட் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்கு ஃபைனல் அப்ரூவலும் கொடுத்துருக்காங்க. இந்த 2 நியூஸ் வந்தோடனே 2.5% வரைக்கும் அலம்பிக் ஃபார்மா இன்றைக்கி இன்க்ரீஸ் ஆகிருக்கு. டைமண்ட் பவர் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் 3.3% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. இவங்க ஒரு ஆர்டர் வான் பண்ணியிருக்காங்க 236 crore ஆர்டர் அதானி எனர்ஜி கிட்டேருந்து கிடச்சிருக்கு. இந்த ஆர்டரில் 5403 kilometer ஆஃப் AL59 ஜிப்ரா கண்டக்டர் சப்ளை பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. ஜாம்நகர் ப்ராஜெக்ட் இது வந்து June 30, 2026 கம்ப்ளீட் செய்யப்படும்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு முன்னாடியே அதானி எனர்ஜி கிட்டேருந்து இவங்களுக்கு ஒரு ஆர்டர் கிடச்சிருக்கு 185 crore ஆர்டர். ஸோ இது வந்து செகண்ட் ஆர்டர் இவங்களுக்கு அதானி எனர்ஜி கிட்டேருந்து கிடச்சிருக்கு. ஜூப்ளியன்ட் ஃபுட்வொர்க்ஸ் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அவங்களோட இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர் மீட்டிங் செப்டம்பர் 18 நடக்க போகிறதா சொல்லியிருக்காங்க குருகிராமில். ஜெஃப்ரிஸ் 4th இந்தியா ஃபாரமில் இது ஒரு பார்ட்டாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. என்ன பண்ண போகிறாங்கன்னா குரூப் டிஸ்கஷன் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. கம்பெனியோட கீ எக்ஸிக்யூட்டிவ்ஸ் கூட குரூப் டிஸ்கஷன் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் நம்ம ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ் என்னென்ன பார்க்கணுன்னா கம்பெனி என்ன அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுறாங்க, ஸோ இதுக்கு ஏற்ற மாரி மார்க்கெட் எப்படி ரியாக்ட் ஆகுது, ஸோ அவங்களோட கம்பேரிட்டிவ் கோல்ஸ் முன்னாடி என்ன சொல்லியிருக்காங்க இப்போ என்ன சொல்ல வராங்க, ஸோ இது எல்லாத்தையும் நம்ம பார்க்கணும். ஃபார்மா ஸ்டாக்ஸ்லாம் இன்றைக்கி ஃபெல் ஆகிருக்கு. டாக்டர் ரெட்டி, பயோகான் எல்லாமே 2% வரைக்கும் ஃபெல் ஆகிருக்கு. ஸோ டியூ டு USFDA அப்சர்வேஷன், அதுக்கப்புறம் டேரிஃப் அந்த கன்சர்னால் இன்றைக்கி ட்ராப் ஆகிருக்கு. பட் ஆனால் கிரானுல்ஸ் அபாட் இந்தியாலாம் இன்றைக்கி ஸ்லைட்டாக இன்க்ரீஸ் ஆகிருக்கு. வோடாஃபோன் ஐடியாவோட ஷேர் ப்ரைஸ் இன்றைக்கி 8.88% வரைக்கும் போயிருந்தது. நான் பார்க்குறப்ப மத்தியானம் 1 o'clock அப்போ ரீச் ஆயிருந்தது. கம்பெனியோட கேஸ் எகென்ஸ்ட் கவர்மெண்ட் டிமாண்ட் பண்ணியிருந்தாங்களா 9450 crore. ஸோ இதுக்கான ஹியரிங் வந்து செப்டம்பர் 19 நடக்க போகிறதா சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் வோடாஃபோன் ஐடியா என்ன டிமாண்ட் வச்சுருக்காங்கன்னா, ஸோ அந்த டிமாண்டில் அந்த 9450 crore டிமாண்ட் இருக்குல்ல, அதில் சில மிஸ்டேக்ஸ் இருக்குது, சில இதை டூப்ளிகேட்டாக இன்க்ளூட் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதை வோடாஃபோன் ஐடியா சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இன்வெஸ்டர்ஸ் கிட்டேருந்து நாங்கள் ஃபண்ட்ஸு எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கோன்னு சொல்லியிருக்காங்க. இந்த நியூஸ் வந்தோடனே இன்றைக்கி வோடாஃபோன் ஐடியா 8.88% வரைக்கும் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. SIAM அதாவது சொசைட்டி ஆஃப் இந்தியன் ஆட்டோமொபைல்ஸ் அண்ட் மேனுஃபேக்சர்ஸ் என்ன ரிப்போர்ட் கொடுத்துருக்காங்கன்னா, இந்தியனோட பேசஞ்சர் வெஹிக்கிள் சேல்ஸ் 8.8% வரைக்கும் ஆகஸ்ட் மாதத்தில் ஃபெல் ஆகிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. டோட்டலாக 3,21,840 யூனிட்ஸ் வந்து பண்ணியிருக்காங்க. டியூ டு மேனுஃபேக்சரிங் அட்ஜஸ்டிங் டிஸ்பேச்சஸ் இருக்குது. ஸோ அதனால தான் கம்மியாக இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. என்னென்னா 3 வீலர் சேல்ஸ் வந்து 8.3% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. 2 வீலர் சேல்ஸும் 7.1% இன்க்ரீஸ் ஆகிருக்கு ஆகஸ்ட் மந்தில் மட்டும். கார்ட் சேல்ஸும் 362.9% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. பட் ஆனால் 3 வீலர் ரிக்ஷா சேல்ஸ் மட்டும் பார்த்திங்கன்னா 49.4% மெயினாக டவுன் ஆகிருக்கு. JBM ஆட்டோ ஷேர்ஸ் 4% இன்க்ரீஸ் ஆகிருந்தது. ஸோ ரீசெண்டாக அவங்க இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்காங்க. ஆஃப்டர் இட்ஸ் சப்சிடரியான JBM எக்கோ லைஃப் மொபிலிட்டிக்கு ஒரு ஆர்டர் கிடச்சிருக்கு. ஆர்டரில் இன்வெஸ்ட்மெண்ட் கிடச்சிருக்கு. $100 million இன்வெஸ்ட்மெண்ட் IFC வேர்ல்டு பேங்க் குரூப் கொடுத்துருக்காங்க. இந்த ஃபண்டிங் மூலமாக அவங்க டெப்ளாய் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா
இந்தியாவில் உள்ள 1455 எலக்ட்ரிக் பஸ் வந்து ஆப்ரேஷனுக்கு வரப்போகுது இந்தியாவுக்குள்ளன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஃபண்டை இதுக்காக தான் யூஸ் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. இந்தியாவில் எலக்ட்ரிக் பஸ் 1455 எலக்ட்ரிக் பஸ் கொண்டு வரதுக்கான ஆப்ரேஷன்ஸ் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க இந்த ஃபண்டை யூஸ் பண்ணி. JBM Auto has gained 18.5 ஒரு வீக்கில் 18.5% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. இன்றைக்கி மட்டும் 4% இன்க்ரீஸ் ஆகிருக்கு ஸ்டாக் வந்து. பட் ஆனால் 52 வீக் ஹை பார்த்திங்கன்னா 1047, அதுக்கு கீழே தான் இன்னும் ட்ரேட் ஆகிட்டுருக்கு. மகாராஷ்டிரா ஸ்கூட்டர்ஸ் டிவிடெண்ட் தரதா சொல்லியிருக்காங்க. 160 per ஷேர் டிவிடெண்ட் தரதா சொல்லியிருக்காங்க. இதுக்கான ரெக்கார்ட் டேட் செப்டம்பர் 22. ரெக்கார்ட் டேட் செப்டம்பர் 22. STL நெட்வொர்க் ஷேர்ஸ் 5% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அப்பர் சர்க்யூட் ஹிட் ஆகிருக்கு. இன்வியா STLன்றவங்க ஆர்டர் 1 பண்ணியிருக்காங்க. இவங்களோட சப்சிடரி தான் போல இருக்குது. 360 crore கான்ட்ராக்ட் பவர் கிரிட் கிட்டேருந்து கிடச்சிருக்கு. என்ன பண்ண போகிறாங்கன்னா நியூ டேட்டா சென்டர், டிசாஸ்டர் ரெக்கவரி அண்ட் க்ளவுட் சர்வீஸ்லாம் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. அதை பில்ட் பண்ணி அதை மேனேஜ்மெண்ட்டும் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க STL நெட்வொர்க்ஸ். சீகல் இந்தியா இன்றைக்கி 3% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. கம்பெனி ஒரு லோயஸ்ட் பிட்ராக இருக்காங்க. 509.2 crore ரோட் ப்ராஜெக்ட் எங்கன்னு பார்த்தீங்கன்னா மோகனலிஸ் ஏரோட்ரோபில்ஸ். ஸோ அங்கேருந்து கிடச்சிருக்கு. ஸோ இங்கே சிவில், பப்ளிக் ஹெல்த் அண்ட் எலக்ட்ரிக் ஒர்க் இது எல்லாம் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க சீகல் இந்தியா. அதனால் இன்றைக்கி 3% வரைக்கும் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. தொடர்ந்து இதுமாரி யூஸ்ஃபுல்லான மார்க்கெட் அப்டேட்ஸ் வேணுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்கள், லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.